வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிர பாஷா திருச்சி சபா கொஷின் பேப்பர். திருச்சி சபா February 26 கொஷின் பேப்பர் தான் இது. இப்போ இதில் வந்திருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் படிக்க ஆரம்பிங்க. நானே அப்லோட் பண்ணுறது ரொம்ப லேட்டு, சாரி ஃபார் த டிலே. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ERC பாருங்கள், செகண்டில் ERC 1 கேட்டிருக்காங்க, தேர்டில் ERC 1, ஃபோர்த்தில் ERC 1, ஃபிஃப்த்தில் ERC 2. ஓகே, ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 7th ERC 1 இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. இப்போ இதில் நீங்கள் எழுத போகிறது பார்த்திங்கன்னா எத்தனை எழுதணும்? कवि और कविता का नाम बताए हुए कितनी दो, ओके, किन्हीं दो ரெண்டுக்கு எழுதணும். பத்தியாம்ச கா பாவார்த்த லிக்கிய, ஓகே. 2 அட்டன் பண்ணணும். தோ இனி உங்களுக்கு எது தெரியுமோ அது நம்பர் போட்டு எழுத ஆரம்பிச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்ஏயில் 1 to 4 7 கேட்டாச்சு. 3 படித்து வச்சுக்கோங்க. ஓகே, இது திருச்சி சபா. கண்டஸ்த பாகில் பார்த்திங்கன்னா 2 3, அதாவது கபீரில் 2 3 கேட்டிருக்காங்க, ரஹீம்லேயும் 2 3. மேக்ஸிமம் நீங்கள் படிக்க போகிறது பார்த்திங்கன்னா 1. ஓகே, ரெண்டுலேயுமே 1 1 படிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் 1 ரஹீமில் ஃபஸ்ட் 1, கபீரில் ஃபஸ்ட் 1 படிங்க. தென் இப்போ 8ல் 5 ARC, அடுத்தது 9ல் 5, 10ல் 4, 11ல் 1, 10th லெசனில் ERC 3, 12ல் 5. ஓகே, இது எல்லாமே நெக்ஸ்ட் சாப்டர். ஓகே, அந்த கபீர் ரஹீம் அதுலேயும் அப்படியே கேட்டிருப்பாங்க. அந்த ERC ஃபுல்லாக இது 8th லெசன்லேருந்து கேட்குற ERC. இது ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மீனிங்ஸு அண்டு சென்டென்ஸ் மேக்கிங் இதெல்லாம் இருக்குது. அதில் பேசேஜ் பார்த்திங்கன்னா 4th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, லெசன் இது ப்ரோஸு. இதில் 4th கேட்டிருக்காங்க. ஒரு பேரா கொடுத்து 3 கொஷின் கேட்குறது. அடுத்து கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா 2 செகண்ட் லெசனில் கொஷின் 1, கொஷின் லெசனில் 3 கொஷின் 1, 5ல் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 3, 6th லெசனில் கொஷின் நம்பர் 3, 9th கொஷின் நம்பர் 1, 10th கொஷின் நம்பர் 1 இதெல்லாம். ஓகே, இதில் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. ஒரு 1லேருந்து ஒரு மொத்தம் 10 லெசன் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் 1 to 5 சாப்டர் எல்லாமே மீனிங்ஸ், சென்டென்ஸ் மேக்கிங், பேசேஜு, ஷார்ட் ஆன்சர், பிக் ஆன்சர் எல்லாமே நீங்கள் ஒரு 5 லெசனுக்குள்ளே வந்திருக்க கொஷினை ஒமிட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. ப்ரோஸில் 2 4 8 கேட்டாச்சு, 1 and 3. ஓகே, எஸ்ஏஸில் அடுத்து பாருங்கள். அடுத்து ட்ராமாவில் எஸ்ஏ பார்த்திங்கன்னா 1 3 5 கேட்டிருக்காங்க. நீங்கள் படிக்க போகிறது பாருங்கள். செகண்ட் 1 நல்லா படித்தோம். செகண்ட் 1 கண்டிப்பாக இருக்கும் கொஷின் பேப்பரில். ஓகேவா? அதாவது 11th ரோமன் பார்த்திங்கன்னா அதில் உள்ள டிப்பனி கேட்டிருப்பாங்க. அதாவது அது கேரக்டர் ஒன்று பாத்திரம் கின்ஹீம் எத்தனை சொல்லணும்? 2 பாத்திரம்க்கா பரீட்சை. பாத்திர பரீட்சையில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் 1 1 கேட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிறதுல இப்போது ஒரு 3 படித்து வச்சுக்கோங்க. 1 to 3 சாப்டர் உள்ள ரிமைனிங் உள்ள பாத்திர பரீட்சை படிச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா லெசன் 1ல் கொஸ்டின் 1 கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு சாப்டர் 4th வரைக்குமே ஃபஸ்ட்டு பாத்திர பரீட்சை கேட்டாச்சு. 5th மட்டும்தான் செகண்ட் 1 கேட்டிருக்காங்க. வராததை படிங்க. ஓகேவா? வந்ததை ஒமிட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொஷின் ஆன்சர்ஸு. அடுத்தது ERCயில் பார்த்திங்கன்னா ERC 2 கேட்டிருக்காங்க. இதாவது ட்ராமா, இது எல்லாமே ட்ராமாவில் உள்ள கொஷின் ஆன்சர்ஸு. இது ட்ராமாவில் உள்ள ERC. ட்ராமாவில் பார்த்திங்கன்னா ERC 2 கேட்டாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு லெசன் 1ல் ERC 2 கேட்டாச்சு. லெசன் 2ல் ERC 2, லெசன் 3ல் ERC 2, லெசன் 4ல் ERC 4, லெசன் 5ல் ERC 1. இப்போ இதுலேயுமே 1லேருந்து ஒரு 3 படிச்சுக்கோங்க. 2 அட்டன் பண்ணணும். இனி 3 சாப்டர் இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ராஷ்டிர பாஷா 2. ராஷ்டிர பாஷா 2ல் பார்த்திங்கன்னா 2 4 6 கேட்டிருக்காங்க. ஓகே, 2 4 6 கேட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கிறத படிங்க. 1 2, ஓகே, 1 3 படிங்க. எஸ்ஏ திருச்சி சபா ராஷ்டிர பாஷா 2. இதில் பார்த்திங்கன்னா 2 3 6 7 கேட்டாச்சு. 1 நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டில் அடுத்து பார்த்திங்கன்னா 1 3 4 8 2 வந்து படித்து வச்சுக்கோங்க. எஸ்ஏ தேர்ட் ரோமனுக்கும் ஏக்கு 1 அதில் 2 வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்ன பின்ன அர்த்தம். ஓகே, ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ சோனா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் 2 சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகேவா? அது அடுத்து சமானர்த்தி சப்த வாச்சிய பதிலிய லிங்க் பதிலிய அடுத்து பார்த்திங்கன்னா கிம் தீன் வாக்கியம் கே வாச்சிய சோடியே 6 இருக்குது. 6ல் எனி 3 எழுதுனா போதும். அடுத்தது சூச்சனா கே அனுசார் பதிலியே. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணி இங்கே எழுதணும். அடுத்தது 10th ரோமன் 1 5 6 9 10. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 3 ஓகே 2 3 4 3 இருக்குது. இல்லைன்னா 2 எழுதணும். மீதி இருக்கிற எல்லாமே படிங்க. இது வந்ததை ஒமிட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஆஃபாவது நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். 7 8 இருக்குது. இவ்வளோவாது நீங்கள் படித்து வச்சா 2 அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? 2 படம் ப்ராவர்பு இவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th பிராந்திய பாஷாமே இலக்கிய வந்து 4th கொடுத்துருக்காங்க. அடுத்து ரோமன் பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன சென்டென்ஸ்லான்னு பாருங்கள். இதில் என்னெல்லான்னு பாருங்கள். மார்னே வாலே சே जीलने वाले अच्छा है, पहाड़ बादलों को सोचकर पाने बरता है रोकर, पहाड़ बादलों को रोकर. ओके, हवाई जहाज के आकाश में. அடுத்தது नालंदा और तक्षशिला अपने समय के. அடுத்தது करीबी और मूर्ख சரியா दोनों ஷாம்போ 5 வந்து கேட்டிருக்காங்க. இதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3rd சாப்டர் வந்து கேட்டாச்சு. 3rd ட்ரான்ஸ்லேஷன் இது வந்து ஹிந்தி में अनुवाद कीजिए 15 மார்க்கு. ஓகேவா? இது 15. இது வந்து உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்லாம் எழுத போகிறீங்க. இங்கிலீஷில் எழுதுவீங்க. இதுக்கு ஆன்சர் ஒரு 5. இதுக்கே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ட்ரான்ஸ்லேஷன்லேயே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 15 5 20. இங்கே ஒரு 5 இருக்குது. 25 மார்க் வந்து நீங்கள் இந்த ட்ரான்ஸ்லேஷன் கவர் பண்ணாலே எழுத முடியும். தன்யவாத். ஆல் த பெஸ்ட். இது வந்து உங்களோட ராஷ்டிர பாஷா திருச்சி சபா கொஸ்டின் பேப்பர். இது வந்து உங்கள் திருச்சி சபாவில் யாரும் வந்து இதே ராஷ்டிர பாஷா இருக்காங்க இல்லை வேறு படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து ஈஸியாக வந்து அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ப்ளூ பிரிண்ட் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்கேன். தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.